குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக கோவைக்கு அக்டோபர் 28 வந்த சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பாஜகவினர் உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று கடந்த செப்டம்பர் மாதம் பதவியேற்றார். செஷல்ஸ் நாட்டுக்கான அரசுமுறை பயணத்தை முடித்து அவர் இன்று காலை கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சென்று மலர் கொடுத்து வரவேற்றனர். மேலும் பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கோவை விமான நிலையம் முழுவதும் உற்சாக களமாக மாறி வரவேற்பு அளித்தனர். கோவை கொடிஷியா மைதானத்தில் கோவை நகரவாசிகள் சார்பில் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றதை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பொதுமக்களை சந்திக்கிறார். பிற்பகல் 2:30 மணியளவில் கோவை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து பேரூர் மடத்தில் நடைபெறும் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் 100ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றுகிறார். கோவை பயணத்தை முடித்துக் கொண்டு மாலையில் திருப்பூருக்கு செல்லும் சி.பி. ராதாகிருஷ்ணன் அங்குள்ள திருப்பூர் குமரன் மற்றும் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். மறுநாள் ஆன புதன்கிழமை காலை திருப்பூர் வேலாயுத சுவாமி திருமண மண்டபத்தில் உள்ளூர் மக்கள் சார்பில் அவரை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் பங்கேற்றுவிட்டு அவர் மாலையில் கோவைக்கு திரும்பி அங்கிருந்து மதுரைக்கு புறப்படுகிறார். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் வழிபாடு செய்த பிறகு வியாழக்கிழமை காலை ராமநாதபுரம் சென்று பசும்பன் தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் மதுரையிலிருந்து தனி விமானத்தில் தில்லி திரும்புகிறார். ரமேஷ் கேமரா அண்ணா ஒரே நிமிஷம் கேமரா கனெக்ட் ஆகல. ரமேஷ் நான் வயிறு தமிழ் மண்ணுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.